ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட் கிச்சன். நான் உங்கள் அஜய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் யார் செய்கிறாங்கன்னா நான் தான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. ஸோ வீட்டில் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக பிரியாணி செஞ்சு தரலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். ஸோ பிரியாணி செஞ்சு நானே என் கையால் பரிமாற போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்துருச்சு. நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம தயிர், அப்புறம் கொத்தமல்லி, புதினா இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வைக்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக வச்சுட்டு வச்சிங்க. நம்ம லாஸ்ட்டாக எப்போ சிக்கன் போடுறோமோ அப்போ போடும்போது இதில் அந்த தயிரோட அந்த புளிப்பு தன்மை ஏறி இன்னும் சூப்பராக இருக்குங்க சிக்கன் பீஸ் பிரியாணி சாப்பிடும்போது. ஸோ மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுப்போம். ஸோ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸி. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், நல்லா மேரினேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிடலாம், தக்காளி கட் பண்ணிடலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகா. ஸோ எல்லாமே கட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு குக்கிங் ப்ராசஸ் தான். வாங்க அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ 4.5 டம்ளர் அரிசி போனால் நம்ம இந்த டம்ளரில் மொத்தம் 9 டம்ளர் தண்ணி ஊற்றணும் பிரியாணி செய்யும் போது. ஸோ அதுதான் அளவு. இதில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பாத்திரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பாத்திரம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் காயட்டும். பாத்திரம் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி நம்ம பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெங்காயத்துக்கு நல்லா வதங்கிச்சு. ஸோ வதங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுருவோம். ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். என்னடா இது பாத்திரம் மாறிச்சின்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா அரிசி பத்தலை. ஏன்னா சின்ன பாத்திரமாக எடுத்துட்டோம். அதனால் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. அவசரப்பட்டுட்டோம். அப்போவே நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுருக்கணும். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அரிசிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அரை பதமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் தம் தான் போடணும். ஸோ கிட்ட வாங்க எப்படி பாருங்க. பிரியாணி சூப்பராக வந்துருப்பாரு. அரிசி உடையாமல் வந்துருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தம் போட்டாச்சு. ஹையில் ஒரு 5 நிமிஷம், லோவில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு விட்டோன்னு வச்சிங்களேன். ஒரு 15 நிமிஷத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரைஸ் உடையவே இல்லை, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல கலரி பார்ப்போம். இதுதான் பிரியாணி தம் உடைக்கும் காட்சி. வாவ், சூப்பருங்க. என் பிரியாணியே நான் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரியாணி சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கா? உப்பு காரம் சரி நல்லா இருக்கா நிஜமா? ஜோ நீ சாப்பிட்றியா? நீ சொல்கிறியா? அட சாப்பிடவே இல்லை அதுக்குள்ளே. ஓகே சாப்பிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கா? ஓகே
ரைஸ் நல்லா வந்துருக்கு, கறி சூப்பராக வந்துருக்குங்க பாருங்கள். முக்கியமாக இருக்குது. வா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, நாங்கள் பிரியாணி வேட்டையாடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். பாய்.